பெருமாளை வழிபடுறதுக்கு உகந்த மாதங்களில் ஒன்று வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா பெருமாள் கோயிலுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூஜைகள்னு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுறது நமக்கு வந்து எல்லா பாவங்களையும் அழித்து செல்வ வளமோடு வாழ வைக்கும். இப்போ இந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து வழிபாடு பண்ணுறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கலாம். புரட்டாசி சனிக்கிழமை வந்து பெருமாளை வழிபடும் போது நமக்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும். ஒன்று வந்து சனி பகவானோட அருளும் கிடைக்கும், பெருமாளோட அருளும் கிடைக்கும், அந்த மகாலட்சுமியோட அருளும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். நிறைய வீட்டில் வந்து சனிக்கிழமை தளிகை போட்டு பெருமாளை வழிபடுற வழக்கம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து தளிகை போட்டு வழிபடுவாங்க. சில பேர் வீட்டில் மாவிளக்கும் தளிகையும் சேர்த்தே வந்து போடுவாங்க. இல்லை, நாங்கள் இந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது, புரட்டாசி மாதத்தில் நாங்கள் விரதம்லாம் இருக்க மாட்டோம், புதுசாக இப்போ தான் பார்த்து பெருமாளை வழிபடலான்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மாவிளக்கு போடலாம். ஏன்னா மாவிளக்கு செய்கிறது ரொம்ப எளிமை தான், ஆனால் அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது, அவருக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. மாவிளக்கு போட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவர் உங்கள் வீட்டில் வந்து இருந்து முழு அருளையும் வந்து அருளிப்பார். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மாவிளக்கை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சனிக்கிழமை, 4 வார சனிக்கிழமையில் ஒரு நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அழகாக அவருக்கு வந்து துளசி மாலை, மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு பச்சரிசியை ஊற வச்சு நீங்களே வந்து அதை திரிச்சு மாவாக்கி அதில் கொஞ்சமாக நெய், ஏலக்காய் பொடி, சர்க்கரை எல்லாம் போட்டு மாவிளக்கு மாதிரி பிடிச்சிட்டு வாழை இலையை போட்டு அதில் 2 மாவிளக்கு வச்சு நீங்கள் நெய் ஊற்றி வழிபடும் போது அவர் கண்டிப்பாக வருவார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த மாவிளக்கு தான். அதை வச்சு ஒரு எளிமையான முறையில் நீங்கள் பெருமாளை வழிபடுங்களேன். உங்களுக்கு அடுத்த புரட்டாசிக்குள்ளே உங்களோட செல்வ வளமாக இருக்கட்டும், எல்லா வளங்களும் எப்படி ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிறத பாருங்கள். ரொம்பவே எளிமையான வழிபாடு. இப்போ வந்து சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை எந்தெந்த நாட்கள்ல வருதுன்னு பார்க்கலாம். 20/9/2025 ஒரு சனிக்கிழமை வருது. அப்புறமா வந்து 27/9/2025 வந்து ஒரு சனிக்கிழமை வருது. அப்புறம் 4/10/2025 ஒரு சனிக்கிழமையும், 11/10/2025 ஒரு சனிக்கிழமையும் வருது. இதுல வந்து 4/10/2025 வரக்கூடிய சனிக்கிழமை வந்து மகா பிரதோஷமும் சேர்ந்து வருது. ஸோ எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். இதுல குறிப்பா முதல் சனிக்கிழமை இல்லைன்னா 4வது சனிக்கிழமை நம்ம இந்த வழிபாடை பண்றது இன்னுமே ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். முடிஞ்சவங்க இதை பண்ணி பெருமாளோட முழு அருளையும் நீங்க பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.